உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இந்த வீடு இவ கைக்குள்ள வருமா? அது எப்படி? நான் இருக்கும்போது இதெல்லாம் நடக்க விட்டுருவேனா? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன். இவ வீட்டில் இருந்தா தானே இந்த வீடு இவ கைக்குள்ள வரும். இவளையே வீட்டை விட்டு மொத்தமா அனுப்பிட்டா? பாட்டி, நீங்க என்கிட்ட ஏதோ கேட்டீங்கல்ல? ஆமாண்டா, தல தீபாவளிக்கு மது வீட்டுக்கு போனல்ல, அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன். பாட்டி வேற லெவல் பாட்டி. பட் நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த தல தீபாவளி எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டி. இதுக்கெல்லாம் மதுமிதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மதுமிதா. ஏய், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க பாத்துக்கிட்டு இருக்க? பாட்டி, அவர் கண்ணெல்லாம் இது மேலதான் இருக்கு. ஆஹா. மதுமிதா, எனக்கு அதுல ஒண்ணு கொடுங்களேன். எதுங்க? நான் சொல்லல பாட்டி. டேய், இப்பதானே அவங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்க. மறுபடியும் இதை தூக்கி உள்ள போட்டுக்கணுமா? கொஞ்சம் கேப் விடுறா. பாட்டி, உங்களுக்கு தெரியாதா எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்னு? மதுமிதா, ஒன்னு எடுத்து கூட. ஏங்க போதுங்க, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டீங்க, வேண்டாம். வீட்டுல செஞ்சது தானே, ஒன்னும் ஆகாது. அதுக்கு இல்லைங்க, ஏதாவது சேராம போயிட போகுது. நாளைக்கு சாப்பிட்டுக்கோங்க, இன்னைக்கு போதும். ப்ளீஸ்ங்க, அந்த டேஸ்ட் இன்னும் நாக்கிலேயே இருக்கு. ப்ளீஸ் மது, குடுமா. அவனுக்கு லட்டுன்னா உயிர். மது, அவன் குழந்தை மாதிரி. இப்பதானே சாப்பிட்டீங்க. குடுமா குடுமா குடு. தேங்க்யூ. டேய் டேய் டேய், அவ்வளத்தையுமா சாப்பிட போற? அட பாவி. நான் சொல்லல லட்டுன்னா அவனுக்கு பைத்தியம்னு. இரு, அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? அப்படி என்னதான்டா நடந்தது? இந்த வீடு அந்த மதுமிதா கண்ட்ரோல்ல போகுது மாமா. என்னடா சொல்ற? ஆமா, அந்த கௌதம்க்கும் மிடில் கிளாஸ் காரிக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லி தான் நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆமா, நானும் கவனிச்சேன். இதுக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு என்கிட்ட பக்கா பிளான் ஒன்று இருக்கு. அப்படியா? சொல்லு கேட்போம். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். என்னடா அது எனக்கு தெரியாத விஷயம்? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மதுமிதாவுக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கு. டேய், என்னடா சொல்ற? நீ சொல்றதுல உண்மைதானா? ஆமா, உண்மைதான். டேய், என்னால நம்பவே முடியலடா. மதுமிதாவா அப்படி? சே, அப்படிலாம் இருக்காது. அவ ஒரு புள்ள பூச்சிடா. படன்னு பேசுற பொண்ணுங்களை கூட நம்பிடலாம். ஆனா இந்த பூனை மாதிரி பம்மி பேசுற பொண்ணுங்களை நம்பவே கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான். மதுமிதா விஷயத்துல அது உண்மையாயிடுச்சு. டேய், எப்படா? ஆமா, இது உனக்கு யார் சொன்னா? அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப
அவங்க அம்மா யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்ததை நான் என் காதால கேட்டேன். அவங்க அம்மாவே சொன்னதா இது? அட கொடுமையே, கல்யாணத்தன்னைக்கு அவங்க அப்பா ஓவரா பேசுனா பொண்ணு விஷயத்துல இவ்வளவு பெரிய மேட்டரை மூடி மறைச்சு வச்சிருக்கான். அதுதான் அவங்க திறமையே. இந்த அஃபேரை பத்தி மூச்சே விடாம கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க பத்தியா? நல்ல வேலை நான் என் அதித்தியை பார்க்க அங்க போனேன். இல்லைன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். சரி, இப்ப என்ன பண்ண போற? இந்த விஷயத்தை கௌதம்கிட்ட சொல்ல போறியா? என்ன மாமா நீ இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியா அவங்கிட்ட போட்டு கொடுத்துட்டா அப்புறம் என்ன கிக்கு? அதோட அந்த கௌதம் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா நான் என்ன பண்றது? அப்ப என்னதான்டா பண்ண போற? ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போறேன். நான் இப்ப பண்ண போற பிளான்ல மொத்தமா அந்த மதுமிதாவையும் கௌதமையும் பிரிக்கணும். அந்த மதுமிதா இந்த வீட்டை விட்டே போகணும். அந்த மாதிரி பெருசா செய்ய போறேன். என்னையே அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. ஆஃபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு கௌதம் சொன்னான்ல. அந்த மதுமிதா தானே அதுக்கெல்லாம் காரணம். அவ பண்ணதுக்கு ஈக்குவலா ஒரு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா? டேய், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன செஞ்சாலும் கவனமா செய்யணும். அது சின்னதா பண்ண பிளான் அதான் மிஸ் ஆயிடுச்சு. இது மெகா பிளான், மிஸ் ஆகவே ஆகாது. மாமா, மதுமிதாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்க போகுது. கௌதம் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிக்க போறான். டேய், முதல்ல உன் பிளான் என்னன்னு சொல்லு. கிரண் இருக்கான்ல, அதான் மதுமிதாவோட எக்ஸ் லவ்வர். அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அவனுக்கு நம்ம ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுக்க போறேன். நீ தான் ஆபீஸ்ல இல்லையே, நீ எப்ப வேலை போட்டு கொடுப்ப? அம்மா எதுக்கு இருக்காங்க? அம்மா விட்டு கௌதம் கிட்ட பேச சொல்லி எப்படியாவது ஆபீஸ்க்குள்ள நுழைய போறேன். இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் கிரண். அப்புறம் ஆபீஸ்க்குள்ள நுழைய நீ தான் அம்மா கிட்ட பேசணும். நேரம் பார்த்து பேச. டேய் 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 ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.